Hello friends, welcome to Ronnie Tailors. Next stitched blouse la design பண்ண போறோம். அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். 2M beads, white chain stone, ball chain, tilagam zip stone pink color and blue color, oval size beads. இப்போ ஃபேப்ரிக்ல போட்டு ball chain போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடிப்பகுதியில் பீட்ஸ் போட்டுட்டு இந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். நம்ம இந்த பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு நீடில் எடுத்தோம் இல்லையா, அது திரும்பவும் அதே பக்கத்தில் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ இந்த பீட்ஸை சுற்றிலும் ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் சிப் ஸ்டோன். ஷார்ட் பகுதி வந்து இந்த பீட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி போடணும். நான் 13 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் அதே அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்பவும் வளைவாக போடணும். பீட்ஸ் வந்து கட் பண்ணி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் இதை ஒட்டிலுமே நான் நீடில் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த பீட்ஸ் ஃபஸ்ட் பால் செயின் போட்டுக்கோ இல்லையா, அது மாதிரி வரணும் வளைவா. இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்து இந்த வளைவில் போட்டுக்கலாம் உள் பக்கம். திரும்பவும் நம்ம நீடில் வந்து இந்த வளைவு பகுதியிலேருந்தே எடுக்கணும். கரெக்டாக வளைவு பகுதிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு நீடில் உள்ளே போட்டுடணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. திரும்ப ஒரு லைன் பீட்ஸ் போட்டுக்கலாம் பால் செயின். திரும்ப ஒரு லைன் வந்து இங்கே போட்டுக்கோ இல்லையா, அதேமாரி ஸ்டோன் வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். 3M பீட்ஸ் ஒன்று, அதை சுற்றிலும் நம்ம வந்து பால் செயின் போட்டுட்டு அப்புறம் திரும்ப இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதே இதுலேயும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு செகண்ட் லைனும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வச்சு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடிப்பகுதியில் கரெக்டாக இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா ஜாயிண்ட்டு, இதுலேருந்து நான் ஸ்கேல் வச்சுருக்கேன். கரெக்டாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். ஒரு லைன் போட்டுட்டு செகண்ட் லைனும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம்.
இது 2 லைன் வருது. அதுக்கப்புறம் இதுலேயும் நம்ம வந்து இந்த பீட்ஸ் ஒட்டி போடணும். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றிலும் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் நான் 9 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சுற்றிலும் ஸ்டோன் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன் போட்டிருக்கேன். இங்கே பிங்க் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ப்ளூ கலர் போட்டிருக்கேன். இந்த பீட்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே போடணும். இந்த மாதிரி ஸ்டோன்லாம் போட்டுட்டு இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே நம்ம போடணும் பீட்ஸு. நம்ம வந்து இதுலேயும் பீட்ஸ் போட்டுக்கலாம். கரெக்டாக இதில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டோம். இப்போ இந்த கார்னரில் வந்து ரைஸ் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு சைடு ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா பீட்ஸ்லேயுமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நெக்குக்கு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வர்றது மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ஸ்லீவ் முடிஞ்சோன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்குது. ரொம்ப கிராண்ட் அண்ட் ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.